ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எல்லாருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் என்னோட படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். இட் இஸ் அ வெரி ஜோவியல் மூவிஸ், ஒரு ஹாப்பி காமெடி அட்வென்ச்சர். எதுவுமே சீரியஸ் கிடையாது, யாருமே இந்த படத்துக்குள்ள அறிவாளிங்களே கிடையாது. இட்ஸ் வாட் யூ செட் வெரி ட்ரை ஹியூமர். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க, டைம் போகிறது தெரியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், பண்ணாத சில விஷயங்களை இந்த கதையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஒரு கேரக்டருக்கும் ஒரு யூனிக் இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இன்னசென்ட்டாக முட்டாள்தனமாக காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாருக்குமே வந்து வில்லனுக்கு கூட வந்து ஒரு முட்டாள்தனமான காமெடியாக தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ தியேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். ராபர்ட் மாஸ்டர் ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஹவ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அண்ட் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் அ லாட் மோர் மூவிஸ். ஐம் பிளானிங் இமிடியட்லி ஆஃப்டர் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 3 ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறேன். இட்ஸ் ஃபன், இட்ஸ் ரியல் ஃபன் பீயிங் அ ப்ரொடியூசர். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பாடுபட்டிருக்கோம் எல்லா விதத்துலேயும். ஸோ கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். எனக்கு சின்ன விஷயம் பார்த்துருப்பீங்க, அழகன்லேருந்து. அதுக்கப்புறம் டான்ஸ் பேக்ரவுண்ட் டான்ஸர், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆனேன். எப்படி ஒரு சாங் பண்ணும்போது ஏதோ புதுசாக பண்ணணும், ஃப்ளோரிங்லேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி புதுசாக பண்ணணும். இந்த படத்தில் வந்து எனக்கு 2 பொறுப்பு, ஒன்று ஹீரோ, ஒன்று டைரெக்ஷன் கொடுத்தனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறமா மனசில் எடுத்துட்டேன், ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு காமெடி முழுக்க ஒரு காமெடி படம் கொடுக்கணும்னு வச்சு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னோம். எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ படம் பார்த்துருக்கோம், படம் எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. May 8th படம் ரிலீஸு. கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் படம் பாருங்கள். படத்தில் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டார், பிரேம்ஜி, ராம்ஜி, ஐஸ்வர்யா, கணேஷ், நிறைய கேரக்டர் இருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர் படத்தில் பார்த்திங்கன்னா ராம்ஜி மாஸ்டர் தான். அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே. ஏதோ புதுசாக அவர் வச்சு பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஆனால் இந்த பண்ணவும் லைட்டாக தான் பண்ணேன். படம் பண்ண கொஞ்சம் அப்படி பெருசாகிட்டு நீங்கள் படம் பார்த்தா தெரியும் அவரோட கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி. ஜன்னல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ராம்ஜி ஆக்டர், கொரியோகிராஃபர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல டிவி சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க, பல ஆட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல். இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோலில் வந்து நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், ரொம்பவே ஃபன்னியான ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். எப்படி ராம்ஜி இந்த ரோல் பண்ணாருன்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய அளவுக்குண்டான ஒரு ரோல் அது. டெஃபினட்டாக நீங்கள் படத்தை பார்க்கணும். டைரக்டர் ராபர்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வனிதா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மனோஜ் அண்ட் எல்லாமே ஆல் நோன் பீப்புள், ஆல் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு. டெஃபினட்டாக பாருங்கள். இந்த சம்மரில் வந்து ஹாலிடேஸில் வந்து உங்களுக்கு ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணி ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு திரும்பக்கூடிய ஒரு படம் பாருங்கள். என்னுடைய ரோல் இதில் வந்து ரொம்ப ஒரு கால் வெரி சேலஞ்சிங் ரோல். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது. அவ்வளோ சீக்கிரம் எந்த நடிகரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த ரோல் பண்ணுறதுக்கு. நான் ஒத்துக்கிட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள், நல்லாவும் வந்திருக்கு, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.